Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 933 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஜோரோ வெப்பன்ஸை கலெக்ட் பண்ற ஒருத்தனை மீட் பண்ணானே, ஒரு ஸ்வாட் டீஃப். அவன் கூட பயங்கரமான சண்டை. ஜோரோ நான் யுமாவை மீட் பண்ணேன், அவரு தான் இந்த ஸ்வாட தந்தாருன்னு சொல்லுவான். ஆனா அவன் நம்புற மாதிரி இல்ல. அந்த ஆளு செத்து பல வருஷம் ஆகுது, இப்ப மீட் பண்ணேன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? பொய் சொல்லாரா பொடலங்கான்னு ரெண்டு பேத்துக்கும் வெறித்தனமான சண்டை. அப்பவுமே ஜோரோ சொல்லுவான், ஆக்சுவலா அவர் உயிரோடலாம் இல்ல, அவரோட பாடியில வேற ஒருத்தரோட சோல் வந்துருச்சு, அதனாலதான் செத்தவர் மறுபடியும் உயிரோட வந்தாருமா. அவன் இன்னும் கடுப்பாவான். என்னடா என்ன பார்த்தா லூசு பாய் மாதிரி தெரியுதா? அவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு மாசான ஸ்வாட்ஸ்மேன் தெரியுமா? அவரோட எனிமி யாரா இருந்தாலும் சரி ஒரே வெட்டு 40 துண்டா போய் விழுவானுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆள்றா. அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்வாடு ஷுசுய் ரொம்ப வேல்யூபிளான ஸ்வாடு. சொல்ல போனா அது லேண்ட் ஆஃப் ஆனோவோட ட்ரெஷர். அத போயும் உங்ககிட்ட தருவானான்னு காட்டுமிராண்டித்தனமா சண்டை போடுவான். அப்புறம் இன்னொரு கதையை சொல்லுவான். என்னன்னா ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இந்த லேண்ட் ஆஃப் ஆனோங்கிற கண்ட்ரிய லேண்ட் ஆஃப் கோல்டுன்னு சொல்லி தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்படி இவன் கதை சொல்லிட்டு இருக்கும் போதே சண்டை போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? இந்த உலகத்தை சுத்தி இருக்க பைரட்ஸுக்கு கோல்டு தேவைப்பட்டுச்சு. ஏன் பெரிய பெரிய நோபல்ஸ் எல்லாம் இந்த லேண்ட் ஆஃப் கோல்டு ரூல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு முயற்சியும் பண்ணானுங்க. இப்படி கடல் கடந்து வந்த எனிமீஸ் எல்லாத்தையுமே மாஸ் காட்டி அடிச்சு தெறிக்க விட்டது யாருன்னா அந்த யூமா தான். இவரை மாதிரி ஏகப்பட்ட லெஜெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா அதுல தனித்துவம் வாய்ந்த ஆள் யாருன்னா இவரு தான். ஏன்னா டிராகனோட தலையவே வெட்டி மனுஷன் மாஸ் காட்டி இருக்காரு. இப்படி அவர் பண்ண சம்பவங்கள் ஏகப்பட்டது இருக்குது. கடைசியில அவர் செத்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு கோயிலை கட்டி அந்த ஸ்வாட் அங்க வச்சுட்டாங்க. அதுதான் காட் ஆஃப் த பிளேடு. அது மட்டும் இல்லாம அந்த ஷுசுய் தான் இவங்களோட நேஷனல் ட்ரெஷர். அப்படி இருக்கும்போது அது எப்படா உங்ககிட்ட தருவேன்னு மூச்சை அடைக்க பேசுவான். எல்லாத்தையும் ஜோரோ சரிங்கன்னு கேட்டுட்டு கடைசியில அட அது என்ன கதையா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு அந்த பிளேடு வேணும், அதை கண்டிப்பா நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு ரெண்டு ஸ்வாடோட சண்டை போறது அன்கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்ட்டு கேஷுவலா சொல்லுவானா. அவன் பார்த்துட்டு நான் உன்னை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். யூமாவோட அந்த ஸ்வாடு பிளாக் ஸ்வாடு அண்ட் அது போர்ல உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் உன்ன மாதிரி பொடிப்பைய முதுகெலும்பு இல்லாதவங்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. எது போர்ல உருவான பிளாக் ஸ்வாடான்னு யோசிச்சு பார்ப்பான். அப்ப நம்ம பையன் அவனோட ஹாக்கி பவர் அந்த ஸ்வாட்லையும் யூஸ் பண்ணி அதை பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்துவான்ல, அந்த மாதிரி தான் அந்த பிளாக் பிளேடையும் யூமா கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணி சண்டை போட்டு அதை கம்ப்ளீட்டாவே மாத்தி வச்சிருக்கான். அட பாவிலான்னு நம்மால ஷாக் ஆயிட்டான். அந்த டைமுங்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு என்னைய காப்பாத்துங்கன்னு கத்திட்டே வருவா. ஜோரோ யாருன்னு பாத்துட்டு இருக்கான். அந்த கேப்ல வந்து அட்டாக் பண்ணுவான் இந்த எடுபட்ட மூதேவி. நல்ல வேலை தடுத்துட்டான், இல்லன்னா முதுகு பஞ்சர் ஆயிருக்கும். ஏன்டா எரும மாடு, நான் தான் சண்டைக்கு தயாரா இல்ல, அப்புறம் ஏன்டா அட்டாக் பண்றேன், கொஞ்ச நேரம் மூடிட்டுறான்னு சொன்னா. இந்த எடுபட்ட நாயோட ஸ்டைலே எவன் கூடயாச்சும் சண்டை போட முடியலன்னா அவன் அசந்த நேரத்துல அடிச்சுதான் ஜெயிப்பான். ஒன்னா நம்பர் மொல்ல மாதிரி பையன். அப்போ காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணு கத்துச்சு. அந்த பொண்ணு டோக்கோங்கிற அந்த குட்டி பொண்ணையும் தூக்கிட்டே தான் வருவா. அவ பாத்தீங்கன்னா இன்னுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஜோரோக்கு டவுட் ஆயிடுச்சு. பின்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இழிச்சுக்கிட்டு இருந்தா அங்க அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கும். யாரோ எங்களை கொல்ல ட்ரை பண்றாங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. என்ன இவங்க விளையாடுறாங்களான்ட்டு அப்படியே லுக்குடுவான். வர்றது யாரு தெரியுமா? கொமரோசுகி. யோஷிரோவோட அட்டாக்ல இருந்து எப்படியோ உயிர் பொழச்சிட்டா போல. அப்ப அவ கையில ரத்தம் இருக்கதை நம்ம ஜோரோ பாத்துருவான். அதுலயே தெரிஞ்சு போச்சு அவங்க போய் சொல்ல நிஜமா தான் ஹெல்ப் கேட்டு வராங்கன்னு. அப்ப அந்த குட்டி பொண்ணு வச்சிருந்த துணி மட்டும்தான் பின்னாடி பறந்து போகும். அந்த துணியவே ஒருத்தன் கண்ணா பின்னாடி வெட்டி வீசிட்டு வருவான். ஜோரோவுமே ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியை சென்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பாஞ்சு வந்து அவங்கள வெட்டுவான். எட்டையில வந்து நம்ம ஜோரோ தட்டுக்கும் போது அந்த எட்டமே பளிர்னு மின்னும். அந்த அளவுக்கு எனர்ஜி வெளியில ரிலீஸ் ஆகுது. இவங்க நம்ம செத்துட்டமான்னு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல வந்து தடுத்திருப்பான். ஆல்ரெடி இவனோட அட்டாக் நம்ம பையன் தடுத்துட்டு இருக்கான். இதுல குறுக்கால அந்த அண்டாவாயன் வேற வந்து அட்டாக் பண்ணுவான். ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கையும் தடுத்துட்டு ஏன்டா எடுபட்ட மூதேவி, அதான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு தெரியுது இல்ல, கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க மாட்டியான்னு திட்டுவான். அவன் என்னடானா முதல்ல நம்ம ரெண்டு பேரும் தானே சண்டை போட்டு இருந்தோம், நீ பாட்டுக்கு சொல்லாம அங்க போயிட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாது, என் கூட சண்டை போட்டு தோத்துட்டு அதுக்கப்புறம் போவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டர் மூஞ்சனை பார்த்தா அப்படியே வில்லத்தனமா சிரிச்சிட்டு ஏதோ நரகத்துல இருந்து வந்தவன் மாதிரி இருப்பான். அவனுக்கு நம்ம ஜோரோவை பத்தி தெரிஞ்சிருக்குது. அட வேற ஒண்ணும் இல்ல, வானோ கிங்டம்ல இவன் ஒரு கொலைகாரன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயத்த தான் சொல்லுவான். மத்த எதுவும் தெரியாது. இவன் வேற யாரும் இல்ல, ஃப்ளவர் கேபிட்டலோட வாண்டட் பர்சன், பேரு ஹிட்டோகிரி கமசோ. அதான் நைட்டு ஊருக்குள்ள கண்ணுல படுறவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு திரிவானே அந்த கொலைகார பையன் தான் இவன். அவன் ஜோரோ கிட்ட நீ எதுக்கிட்ட அந்த குட்டி பொண்ணையும் காப்பாத்த ட்ரை பண்றான்னு கேட்பான். நீ எதுக்குடா அவங்கள கொல்ல ட்ரை பண்றேன்னு இவன் கேட்பான். ஆக்சுவலா அவனோட டார்கெட் அந்த குட்டி பொண்ணு டோக்கோ மட்டும்தான். உள்ள கேப் போடாம இன்னுமே சிரிச்சுட்டு தான் இருக்கான். பயத்துல கண்ணீர் வருது, ஆனா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. கொமர்சுகி பார்த்துட்டு நீ தானே அந்த ஸ்ட்ரீட் ஸ்லாஷர், கண்ணுல படுற எல்லாத்தையுமே கொல்லுற கபோதி பைய அப்படி அப்படின்னு வண்டையா திட்டுவான். இன்னொரு மேட்டர் தெரியுமா, இவன் உரோச்சியோட ஆளாமா. ஏதாச்சும் விஷயத்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தாம அந்த சட்டத்துக்கு வெளியில அன்அபிஷியலா ஹேண்டில் பண்ணுனா இவனை தான் இறக்கி விடுவான். அதுக்கு ஒரு உதாரணம் இப்ப டோக்கோ கொல்லன்னு வந்திருக்கான்ல, எதுக்கு
இவன் போய் அந்த குட்டி பொண்ணை கொல்லணும்? இத்தனை மக்கள் இருக்காங்க, பாக்குறவங்க எல்லாத்தையும் கொல்ல வேண்டியதானே? அப்போ இதுலயே தெரிஞ்சு போச்சு அவன் கன்ஃபார்மா ஒரோச்சிக்கு தான் வேலை பாக்குறான்னு. சரி அவளுக்கு ஹெல்ப் பண்றியே, நீ யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டான். ஜோரோ கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பான். அவன் தெளிவா சொல்லிடுவான், என்னால கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணும் உமனும் சாகிறத பார்க்க முடியாது, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். அவன் அப்பவும் விடல, நீ எது கேட்டாலும் நான் கண்டிப்பா உனக்கு தர்றேன்பா. உடனே ஜோரோ இதான் சாக்குன்னு, அப்படின்னா எனக்கு சரக்கும் சாப்பாடும் வாங்கி தெரியாமா? அது எப்படி முடியாதும்பா, கண்டிப்பா வாங்கி தரேன்பா. அப்ப டீல் ஓகே, இவனை நான் பாத்துக்கிறேன்னு கேத்தா சண்டைக்கு வந்து நிப்பான். இதெல்லாம் வேற லெவல் சீன் தெரியுமா? இப்ப அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, வழியில எத்தனை பேர் வந்தாலும் அவன் கொன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பானாமா. ஒன்னு ஜோரோ, நான் இந்த மாதிரி தான் எவனையாச்சும் கொன்னுறேன், அப்புறம் அவனோட பாஸ் வந்து உசுர வாங்குவானுங்கம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தாண்டா உன்னைய கொல்ல போறேன்னு. ரெண்டு பேத்துக்குள்ளயும் வேற லெவல்ல சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அவன் பாத்தீங்கன்னா நேரா நின்னு சண்டை போட மாட்டேங்கிறான், சுத்தி சுத்தி அடிக்கிறான். ஐ மீன் சுத்திட்டே அடிக்கிறான். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஜோரோ கிட்ட வேலைக்கு ஆகல. ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் சண்டை போடுவாங்க. நேரம் போக போக தான் ஜோரோக்கே தெரியுது அவனுமே நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கான்னு. ஆளு வேற நல்லா கட்டாமாடு மாதிரி இருக்கானா. சோ கொஞ்சம் ஜோரோக்கு டஃபா தான் இருக்குது. 3 ஸ்வாடு வச்சிருந்தானா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒன்னதான் தடிமாட்டு போய் தூக்கிட்டானே, அதனாலேயே ஜோரோக்கு சண்டை போட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. இருந்தாலுமே ரெண்டு பேர்த்தோட சண்டையும் பயங்கரமா போயிட்டு இருக்கும். கொமரசுக்கி எல்லாம் மிரண்டுருவான், அடேங்கப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போடணுமான்னு. அப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தோடனே ஜோரோக்கே பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நேரம் ஒரு கேஷுவலான சண்டையை போட்டான், இதுக்கப்புறம் பைய சீரியஸான சண்டை தான். அதனால மேல போட்டு அந்த ஓவர் கோட்டை தூக்கி வீசிட்டு சிரிச்சுக்கிட்டே சண்டைக்கு ரெடி அனுப்பான். கொமரசுக்கியும் குட்டி பொண்ணும் பார்த்து மிரண்டு போய் லுக்கூடுவாங்க. ஆனா அந்த டைம் அந்த கொடூர குரங்க கமசோ வெள்ளத்தனமா நம்ம பையில சிரிச்சுக்கிட்டே லுக்கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.